ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில நான் எழும்பின நேரத்தை பாத்தீங்களா? என்னவன் எப்பவும் போலவே காலையில எழும்பி வேலையை பார்க்க போயாச்சு. ஜெசிகாவும் ஆகாஷும் இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு நைட்டு கொஞ்சம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆனதுனால இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் எழும்பியிருக்கேன். இந்த மே மாசம் தொடங்குனதுல இருந்து நிறைய ஃபங்க்ஷன் வீடுகள். ஃபங்க்ஷன்னாலே எனக்கு சாரி கட்ட தான் விருப்பமா இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு அதிகமா ஸ்வெட் ஆகவும் செய்யுது. கட்டிட்டு போற சாரியும் லைட்டா ஸ்மெல் தெரியும். சோ என்னதான் வெயில போட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சாலும் அந்த ஸ்மெல் மாறாது. இதுக்காக நான் என்ன பண்றேன்னா, மிஷின்லயே ரீஃப்ரெஷிங் மோட்ல ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி நிழல்லையே காய போட்டு அயன் பண்ணி வாங்கிட்டேன்னா நெக்ஸ்ட் டைம் சாரியை யூஸ் பண்றதுக்கு ஃப்ரெஷ்ஷாவும் நீட்டாவும் இருக்கும். கிச்சன்ல வந்து வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கான என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் அதே 350 ml வார்ம் வாட்டர். ஆல்ரெடி லேட் ஆயிட்டு, அதனால இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்டுக்காக கொஞ்சம் ஃப்ரோசன் சிக்கன் மோமோஸ் ரிவ்யூக்காக கொடுத்துருக்காங்க. இதை இப்ப குக் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னா இது எங்க வாங்கினேன், எப்படி வாங்கினேன், என்ன ரேட்டுக்கு வாங்கினேங்க டீடைல் ஃபுல்லுமே உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஃப்ரோஸ் பண்ணி வச்சிருக்க மோமோஸ ஒரு 10 நிமிஷம் வெளியில எடுத்து வச்சுட்டு ஆவில வேக வைக்கேன். வச்சிருக்கிற மோமோஸ் எல்லாமே ஆவில ஒரு 75% நல்லா குக் ஆகணும். நீங்க ஆவில வேக வைக்காம எண்ணெயில கூட டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். 3/4 பாகம் வெந்திருக்கிற மோமோஸ லைட்டா பேன்ல எண்ணெய் விட்டு லைட்டா டாஸ் பண்ணி எடுக்கேன். இப்படி பண்றதுனால உள்ள இருக்க சிக்கனும் நல்லா குக் ஆயிருக்கும், வெளியில இருக்கிறும் நல்லா கிறிஸ்பியா சாப்பிட நல்லா இருக்கும். இப்ப மோமோஸ் எல்லாமே சூப்பரா ரெடி ஆயிட்டு வீட்ல இருந்த சேஷ்வான் சாஸ் கூட சேர்த்து சர்வ் பண்றேன். மோமோஸ ஃபர்ஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணேன். வெளியில கொஞ்சம் கிறிஸ்பியா உள்ள கொஞ்சம் ஜூஸியா சாப்பிட நல்லாவே இருக்கு. ஓவராலா மோமோஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. குட்டீஸும் டேஸ்ட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் டைம் வாங்கலாமே டேஸ்ட் பண்ண கொடுக்கும்போது குட்டீஸும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. கையோட லஞ்சையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது இதுன்னு குட்டீஸ் விரும்பி சாப்பிட்டாலும் நான் ரெடி பண்ணி கொடுத்து குட்டீஸ் வயிறு நிரம்பினாதான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே மெனுவையும் சூஸ் பண்ணி லஞ்ச் ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். 1 மணிக்குள்ள லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டேன். ஆனா ஒரு 12 மணி ஆனதும் ஆகாஷ்க்கு ஒரு சின்ன பசி. கிச்சன்ல வந்து லைட்டா பார்த்துட்டு இருக்கிற பனானாவை எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டான். நேத்து களக்காடு போயிட்டு வரும்போது வர வழியில கூழ் குடிச்சோம். அந்த கூழ் கூட தொட்டுட்டு குடிக்கிறதுக்காக அவங்க கொடுத்த அந்த கருவாடு கூட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அவங்க கிட்ட எப்படி வச்சீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வீட்லயும் ரெடி பண்ணிட்டேன். பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா உங்க கூடயும் ஷேர் பண்றேன். இந்த காலிஃபிளவர் மட்டும் எப்படி வச்சாலும் குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலயும் இந்த பொரியல் சொல்லவே வேண்டாம். ஃபுல் குக்கிங்கையும் முடிச்சிட்டு இன்னைக்கான லஞ்ச் ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா சுட சுட சோறு, துவரம் பருப்பு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு பருப்பு குழம்பு, இது கூட தொட்டுக்கிறதுக்காக காலிஃபிளவர் பொரியல், கருவாடு கூட்டு. எங்க வீட்ல எனக்கு மட்டும் தான் கருவாடு கொஞ்சம் விருப்பமா இருக்கும். அதுலயும் இன்னைக்கு வச்சிருக்கிற இந்த தொக்கு டேஸ்ட் பண்ண குட்டீஸ்க்கு பிடிச்சிருந்து, பெரியவங்களுக்கும் பிடிச்சிருந்து. லஞ்சோடைய கருவாடு கூட்டும் காலி. இந்த லஞ்ச் காம்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. லஞ்ச் எல்லாம் ரெடி ஆனதும் குட்டீஸ்க்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டேன். அவங்களும் சுட சுட சாப்பிட்டாங்க. நானுமே கையோட சாப்பிட்டுட்டேன். இன்னொரு லஞ்ச் காம்போல இந்த கருவாடு தொக்கு எப்படி செஞ்சேன்னு சொல்லி உங்க கூடயும் ஷேர் பண்றேன்.